அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கடவுள் ஆண்டவராகிய தேவன் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போ. காரணம், அங்கிருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகி என் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போய் எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போனான். சில நேரங்களிலே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய திசை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி சில நேரங்களிலே நம்மை தவறான இடத்திற்கு, தவறான சூழலுக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 4-5 நபர்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோனா. தான் தேர்ந்தெடுத்த திசை, தானாகவே சுயமாகவே ஒரு தீர்மானத்தை எடுத்து, தானாக ஒரு முடிவை எடுத்து, ஒரு திசையை, அதாவது ஒரு வழியை அவனே தேடிக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில நாமளாக தேர்ந்தெடுக்கிற வழி, அல்லது நாமளாக தீர்மானிக்கிற வழி, அல்லது நாமளாய் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம், அல்லது நாம் எடுக்கக்கூடிய சுயநலமான தீர்மானங்கள் நம்ம எங்கே கொண்டு செல்கிறது, அது எப்படி ஆபத்தில் முடியும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு யோனாவிலிருந்து சில பாடங்களை, லோத்தினிடத்திலிருந்து சில பாடங்களை, ஒவ்வொரு தேவ மனுஷனிடத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தர்ஷீஷுக்கு போ அப்படின்னா, நினிவேக்கு போனா இவன் தர்ஷீஷுக்கு போறான். கடவுள் சொன்னது நீ நினிவேக்கு போ. ஏன்? அங்க இருக்கிற ஜனங்கள் பாவம் என் சமூகத்துல வந்து எட்டி இருக்குது. அதனால அவங்களுக்கு கடைசியாக அவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னுடைய அன்பை, என் இரக்கத்தை, என்னுடைய உண்மையான உருக்கத்தை அவர்களுக்கு நீ எடுத்து கடைசி வாய்ப்பை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவை பார்த்து போ என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் காமித்த திசைக்கு அவன் போகாமல், ஆண்டவர் அவனுக்கு வகுத்த வழியில் நடக்காமல், தானாகவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாதையை அவன் தேர்ந்தெடுத்து இப்போ அவன் எங்க போயிட்டு இருக்கிறான்னா தர்ஷீஷுக்கு போயிட்டே இருக்கிறான். ஏன் அவன் நினிவேக்கு போகல அப்படின்னா, நினிவேனுடைய ஜனங்களை அவன் நேசிக்கல, அவங்க மீது அவன் பிரியப்படல. அதனால இப்ப இவன் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் அவன் போகிற திசைக்கு, அவன் விருப்பத்துக்கு இணங்க யோனாவுக்கு சாதகமாக சரி போயிட்டான் அப்படின்னு விடல. ஆண்டவர் நம்மள ஒரு காரியத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருடைய பணிக்காக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருடைய உன்னத திட்டத்திற்காக தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம எவ்வளவு திசை மாறினாலும் மறுபடியும் அவர் போகிற திசையில கொண்டு வந்து நம்மளை யூ-டர்ன் போட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவார். நீங்க எங்க தான் போகணும்னாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். உன்னை தூக்கிட்டு வந்து திரும்ப அந்த பாதையில தான் நிறுத்துவார். ஆண்டவர் விடல. கடல் மேல ஒரு புயல் காற்றை அனுப்பினார். அந்த யோனாவை தூக்கி அந்த கடல்ல இருந்து, கப்பல்ல இருந்து கடல்ல போட சொன்னாங்க. யோனா கீழே விழுந்துடுறாரு. ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு. அது கரெக்டா அதை கேட்ச் பண்றதுக்கு
மீனு கூட ஆண்டவருடைய சொல்லுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறதுன்றத, அவரால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகள் கூட பறப்பன, நீந்துவன, நடப்பன, ஊர்வன, அத்தனை சிருஷ்டியும் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களால நம்ப முடியுமா? மீனுக்கு கட்டளையிட்டார். கரெக்டா யோனா எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ குண்டுன்னு நமக்கு தெரியல. ஆனா யோனாவை ஃப்ளெக்சிபிளாக பாதுகாக்கக்கூடிய, அவனை பத்திரப்படுத்தக்கூடிய, அவனை சரியாக எதுக்கும் தவறியாவது கடிச்சு தின்னிடக்கூடாதபடி கடவுள் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் தண்ணியில சமுத்திரத்தினுடைய வாயை பிளந்துட்டு இருக்குது. யோனாவை கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி வீசுறாங்க. அப்படியே யோனாவை விழுங்கினுதான். என்னாச்சியா? அப்படியே லபுக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு அப்படியே வாயை மூடிச்சு. 3 நாள் அந்த மீன் வயிற்றுல அவன் இருந்தான். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட திசையை நோக்கி பயணிக்க அவன் விரும்பினான். ஆனால் தேவன் அதை அனுமதிப்பதில்லை. தேவன் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் அந்த மீனுக்குள்ள இருந்து அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும். ஆண்டவர் அவனோட பேசுறார். அவன் தேவனோட பேசுறான். ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம வந்துட்டேன், ப்ளீஸ். அவன் 3 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சான். வேற வழி கிடையாது அவனுக்கு. என்ன எதுவும் கிடைக்காது, பிரெட் ஆம்லேட்லாம் கிடைக்காது. வயிற்றுக்குள்ள இருந்து 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இவன் திரும்ப எங்க போகணும்? நினைவேக்கு போகணும். எப்படி போகணும்? கப்பல் ஏறிதான் போகணும். ஆனால் யோனாவின் புஸ்தகத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, எடுத்து வாசிக்கும் போது யோவான் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கினது. எங்க கக்கிச்சு? இவன் பணம் கொடுத்து தர்ஷீஸ்ல கப்பலை ஏறினா. இப்போ இவனை இலவசமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் தேர்ந்தெடுத்த திசையிலே அவனை அனுப்பாமல், தன்னுடைய திட்டத்தை, தன் நோக்கத்தை, தன் தீர்மானத்தை, தன் ஊழியத்தை, தன்னுடைய பணியை செய்ய ஆண்டவர் அவனை கைவிடாமல் மீனுக்கிட்ட இப்ப சொல்றாரு, இவனை கொண்டு போய் எங்க சேர்த்துருன்னு, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருன்னு ஆண்டவர் பேசணுன்னு மீன் கரையில் யோனாவை கக்கினது. கரங்களை தட்டி ஆண்டவர். தேவனுடைய விருப்பம் யோனாவை தரிசிக்க அனுப்புவதல்ல. தேவனுடைய விருப்பம் யோனாவை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவது. ஆமென். எங்க கொண்டு வருவது? நினைவுக்கு கொண்டு வருவது. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன் போராட்டங்களை சந்திக்கிறீங்க, ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, ஏன் உங்க வாழ்க்கையில சில நேரங்களில பதட்டம், ஏன் உங்கள் வாழ்க்கையில பிறரிடத்தில் போய் அன்புக்காக நிற்கிறீங்க, உங்கள் கவலைகளை பிறருக்கு ஏன் சொல்லுகிறீங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த துயர சம்பவங்களை பிறர்களிடத்திலே போய் ஏன் நீங்கள் அவர்களிடத்திலே ஒரு இரக்கத்தை தேடுகிறீர்கள், ஏன் நீங்கள் பிறரிடத்தில் போய் உங்கள் கஷ்டங்கள், பாரங்கள், குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எப்படியாவது உனக்கு உதவி செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில், ஏக்கத்தில் நீ பிறரை சந்தித்து உன் கஷ்டங்கள், அவல நிலைகளை நீ சொல்லுகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. எந்த மனுஷனும் உனக்கு நன்மை செய்ய மாட்டான். அப்படியே ஒருவேளை நன்மை செய்தாலும் உனக்கு பின்னாடி இருந்து அவன் செய்த நன்மையை உனக்கு நேரம் வரும்போதெல்லாம், அல்லது உனக்கும் அவனுக்குள் பிரிவினை வரும் பொழுது உன்னை எவ்வளவு கேவலமாய் பேச வேண்டுமோ அவன் செய்த அன்பை சொல்லி காட்டுவான். ஆனால் ஆண்டவர் யோனாவை என்ன செய்தார் என்றால், அவருடைய திட்டத்துக்கு மீண்டும் அவர் பணிக்கு யோனாவை மறுபடியும் திருப்பினார். பிரியமானவர்களே, சில நேரத்திலே நான் உங்களை சொல்லுகிறேன்,
நீங்களாக தேர்ந்தெடுக்கிற திசையில் பிரச்சனை வரலாம். நீங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் போராட்டங்களை சந்திக்கலாம், யுத்தங்களை சந்திக்கலாம், சமாதானத்தை இழக்கலாம். ஆனால் தேவன் நம்மை, அவர் சொல்லுகிறார், உன்னை நான் நேர் வழியாக நடத்துகிற தேவன், நான் உன்னை சரியான பாதையிலே நடத்துகிற தேவன். குருடனை அவன் அறியாத பாதையிலே நடத்துகிறார். குருடனை கூட கர்த்தர், கண்ணில்லாதவனை கூட ஆண்டவர் அவனை பாதையிலே நடத்துகிறார். கால் இல்லாதவனுக்கு அவர் தாங்குகிற தகப்பனாக இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகிறார். சில நேரங்களிலே நான் யோசிப்பது உண்டு, குருடர்கள் வழியிலே செல்லும் பொழுது அவர்கள் கையிலே ஒரு கைத்தடி இருக்கும். அந்த கைத்தடியினாலே அவர்கள் வழிகளிலே அந்த கைத்தடி மூலமாக தடுங்கி விடாதபடிக்கு, தடுமாறி போய் விடாதபடிக்கு, தடுங்கி கீழே விடாதபடிக்கு அவர்கள் செல்வதற்கு அவர்களுக்கு அது ஒரு கருவி, திசையாக, திசை காட்டியாக தட்டி 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 அவர்கள் சரியாக செல்கிறார்கள். கண் இருக்கிறவங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புனா லொகேஷனையும் பார்த்துட்டு அவன் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு லொகேஷனை பார்த்து கண் இருக்கிறவங்க கூட அந்த இடத்துக்கு சரியாக வந்து அவன் சேர மாட்டேங்கிறான். ஆனால் கண் இல்லாதவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுங்க, யாருக்கிட்டையும் கேட்காம கரெக்டான இடத்துல வந்து அவங்க நிற்பாங்க. அவங்களுக்கு தேவனே திசை காட்டியாக, வழிகாட்டியாக, குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்துகிறார். நம்முடைய தேவன் யோனாவினுடைய வாழ்க்கையில அவன் தேர்ந்தெடுத்த திசையிலே அவன் போனாலும் அவன் மீது அன்பு வைத்ததினாலே, உன்னை நான் இதற்காக தான் அழைத்திருக்கிறேன் யோனா, நீயா சுய தீர்மானத்தை எடுத்து எங்கேயும் போய் சிக்கிக்காத. அதனால ஆண்டவர் தம்முடைய பணிக்கு யோனாவை திருப்பினார். அவன் நினைவேக்கு வந்து பிரசங்கிக்கும் போது நினைவே பட்டணம் 3 நாள் ஆடு மாடு மிருகங்கள், ஏன் ராஜா கூட சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி நினைவேல் இருக்கக்கூடிய லட்ச ஜனங்கள் உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் தேவனிடத்திலே இரக்கம் பெற்றார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 7வது வசனம் 6வது வசனம், இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணிய கட்டளையாக நினைவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்க, மேயாமல் தண்ணீர் குடியாமல் இருக்க, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட, அவர்கள் தம் தம் பொல்லாத வழிகள் தம் தம் கையின் கிரியைகள் கொடுமைகளை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் உடனே அவங்களுக்கு அந்த தீங்கையிலிருந்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை ரட்சித்தார். ஒருவேளை யோனா தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட திசையில் போயிருந்தால் லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், யோனாவை விட்டால் தேவனுக்கு வேற வழி இல்லையா என்று. ஏன் வேற ஆப்ஷனே இல்லையான்னு நினைக்கலாம். ஆண்டவருக்கு 1000 ஆப்ஷன் இருக்குது, 1000 வழிகள் இருக்குது. உன்னை அழைத்ததற்கு அவருடைய நோக்கம், திட்டம், தீர்மானங்கள் உன்னை அப்படியே கெட்டு போவதற்கு விடாமல் நம் மேல் வைத்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும்
மீண்டும் 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 நீ எனக்கு தேவை, நீ என் பணிக்கு தேவை, நீ என் ஊழியத்துக்கு தேவை, நீ என் திட்டத்திற்கு தேவை என்பதை தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லோத்து மனம் பிடித்த திசைக்கு போனான். இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட திசைக்கு யோனா போனான். லோத்து தாம் பிடித்த மனம் பிடித்த திசைக்கு போனான். அவனுடைய மனசு எந்த திசையை பார்க்கிறதோ அதை நோக்கி போனான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறதை கண்டு கர்த்தர் சோதோமையும் கர்த்தர் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்னே சோவாருக்கு போகும் வழி அது எப்படி இருந்துச்சுன்னா பச்சை பசேர்னு இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை கிடையாது. சில நேரங்களிலே உங்கள் மனம் திசை மாறுவதற்கு அல்லது திசை திரும்புவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் மூன்றாவது நபர். நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே மூன்றாவது நபர் யாராய் இருக்கலாம். உன்னை பெற்ற தாய் தந்தை இருக்கலாம், உன் நண்பன், உன் சகோதரி சகோதரனாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே மூன்றாவது நபரை நீங்கள் எப்பொழுது சந்திக்கிறீர்களோ அல்லது அவர்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர்களை நுழைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவர்களால் மிகப்பெரிய பிரச்சனையை நீ வாழ்நாள் முழுவதும் சந்திக்க வேண்டும். மிகப்பெரிய அவமானத்தை வாழ்நாள் முழுவதும் நீ சந்திக்க வேண்டும். நீ வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை நீ சந்திக்க வேண்டும் என்றால் இங்கே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்பா, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள், சண்டை வேணாம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். லோத்து பார்த்தான், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கிறார். மனம் பிடித்த திசைக்கு நேராக தன் மனதை செலுத்தினான். பார்த்தா கண்ணெடுத்து ரொம்ப பசுமையா இருந்துச்சு. சரி, நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், லோத்து போன பிறகு சொன்னார், இப்போ அவன் தனக்கு பிடிச்ச திசைக்கு பசுமையை தேர்ந்தெடுத்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து எப்படி பார்க்கணும்னா, வடக்கு பார், தெற்கு பார், கிழக்கு பார், மேற்கு பார், எல்லாம் உனக்கு சொந்தன்ட்ட. அதுல வறட்சியான நிலம் இருக்கலாம், பசுமையான நிலம் இருக்கலாம், மரமா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், களிமண்ணா இருக்கலாம், அதுல இரும்பு இருக்கலாம், செம்பு இருக்கலாம், அதுல கோமேதம் இருக்கலாம், அதுல விலை உயர்ந்த ரத்தினங்கள் இருக்கலாம், பிளாட்டினம் இருக்கலாம், வைடூரியம் இருக்கலாம், போன்ற பல ஆசீர்வாதங்களை பெட்ரோல் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற, தேவன் விரும்புகிற தேவ சித்தத்தின்படி உங்களுடைய மனம் அவர் விரும்புகிற திசையிலே, அவர் எடுக்கிற தீர்மான திட்டத்திலே நீங்கள் போகும் பொழுது வறட்சியாக கூட ஒருவேளை அந்த நிலங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அந்த வறட்சியான நிலங்களிலும் கூட பெட்ரோலை கர்த்தர் உனக்காக வைத்திருப்பார். அதிலே ஒரு பிளாட்டினத்தை வைத்திருப்பார். ஒரு காலத்திலே சவுதி அரேபியாவிலே தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு, பயிரிடுவதற்கு அவர்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை. பல 1000 கிலோமீட்டர் அண்டை நாடுகளில் இருந்து குழாய் வழியாக தண்ணீர் குடிப்பதற்கு இருந்தால் போதும் என்று அண்டை நாடுகளிலே எத்தனையோ 20,000 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய குழாயை பதித்து அதிலே தண்ணீர் பருகினார்கள். சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு நாள் திடீரென்று ஒரு மேய்ப்பன் அங்கே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு இடத்தை பார்க்கிறான். இது என்ன ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அதை உடனே அறிவிக்கிறான். அதை வந்து டெஸ்ட் பண்ண உடனே பெட்ரோலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோண்டின இடமெல்லாம், திரும்பின திசையெல்லாம் சவுதி முழுவதும், அரேபியா நாடுகளிலே, கட்டார், துபாய் போன்ற பல தேசங்களிலே, எல்லா நாடுகளிலும் பெட்ரோல். ஆனால் வனாந்தரம்,
ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம் இறைவன் ஏன் எங்களை வனாந்தரத்தில் விட்டார் என்று. ஆனால் அவர்களுக்கு பெட்ரோல் கிடைக்க ஆரம்பித்தது. முழு நாடுகளுக்கும் பெட்ரோல் ஏற்றுமதியாளர்களானார்கள். உலகத்திலே மிகப்பெரிய ஹோட்டல்ஸ், உலகத்திலே மிகப்பெரிய வணிக வளாகங்கள், உலகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர்கள், உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ரக கார்களிலே, உயர்ந்த பில்டிங்ல, பெரிய பெரிய பங்களாவில், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக, கோடீஸ்வரராக உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு இருந்த அந்த அரேபியர்கள் பாலைவனம் என்று நினைத்தார்கள். ஆனால் பாலைவனமாய் இருந்தாலும் இறைவன் எங்களை இங்கே வைத்திருக்கிறார் என்று அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பாலைவனத்தை விட்டு ஒருவேளை செழிப்பான இடத்திலே போயிருந்தால் இன்னைக்கு அவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்க முடியாது. அங்கே பெட்ரோல் கண்டுபிடித்திருக்க முடியாது. ஒருவேளை மற்றவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடுகளின் ஒன்றாக அவர்கள் திகழ்ந்திருப்பார்கள். ஆனால் வனாந்தரமும் எங்கள் ஒரு நாள் வயல் வழியாக மாற முடியும் என்று அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய சகோதரர் நாட்டில் இருந்ததினாலே இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மில்லியனர்ஸ், கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய டான்ஸ், மிகப்பெரிய கார் வைத்திருக்கிற, ரோல்ஸ் ராய்ஸ் வைத்திருக்கிறவர்கள், மெர்சிடிஸ் பென்ஸ் வைத்திருக்கிறவர்கள், இன்னும் பெட்லே வைத்திருக்கிறவர்கள், இன்னும் போன்ற உலகத்தின் தலை சிறந்த மிகப்பெரிய கார்களை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் இன்னைக்கு உலகத்திலே யாரு கோல்டுல அவங்களுக்கு வீடு, கோல்டுல டாய்லெட், கோல்டுல அவங்களுக்கு கார், கோல்டு வாட்சி, கோல்டுல அவங்களுக்கு ட்ரெஸ் நீங்க போடுறாங்கன்னா அன்னைக்கு வனாந்தரத்திலே அவர்கள் தங்கியிருந்தாலும் ஆண்டவர் அவங்களை கைவிடவில்லை. தேவன் வைத்த திட்டத்திலே வைத்தார்கள். ஆனால் லோத்து இதெல்லாம் விட்டுட்டு செழிப்பான இடத்துல போய் தன் மனைவியை இழந்தான். தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பறிபோனது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மைனஸ், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு டாட் விழுந்தது, கரும்புள்ளி விழுந்தது. லோத்து அவன் பிடித்த திசைக்கு நேராக தன் வழியை செலுத்தினான். நம்மால் தேர்ந்தெடுக்கும் வழி அழகாக தோன்றலாம். ஒருவேளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் நமக்கு அழகாக தோன்றலாம். ஆனால் அது நன்மை தருவதில்லை. தேவனின் கிருபை மட்டுமே நமக்கு நன்மை தரும். தேவனுடைய கிருபை மட்டுமே நமக்கு பார்க்கறதெல்லாம் அழகா தான் தெரியும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், கிருபை, கிரேஸ் உன்னை வாழ வைக்கும். கிருபை உன்னை ஆசீர்வதிக்கும். கிருபை உன்னை உயர்த்தும். கிருபை உன்னை நடத்தும். நாம் பார்க்கிற வழிகள், நாம் கண்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு செழிப்பா, அழகா, அருமையா இருக்கலாம். ஆனா அது நன்மையாக மாறாது. லோத்து தன் பிடித்த திசைக்கு போனான். அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது. மோசே தான் தெரிந்தெடுத்த திசை ரொம்ப பரிதாபம். மோசே அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். ஒண்ணும் இல்லை, ராஜ போகமாக வாழ்கிறான். மோசே ராஜ அரண்மனை இளவரசனாக வாழ்றான். ஒரு நாள் யூதர்கள் வேலை செய்கிறத பார்க்கறத போகும்போது ஒரு எகிப்தன் ஒரு யூதனை அடிக்கிறத பார்த்து சுற்றி அங்கும் இங்கும், யாத்திராகமம் 2:12 நீங்க படிச்சீங்கன்னா அப்படி இப்படி பார்த்துட்டு அந்த எகிப்தனை ஒரே வெட்டாக வெட்டி அவனை புதைத்து விடுகிறான். அவன் நினைச்சான், என்ன நினைச்சான்? நான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு, நான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவுன்னு தானே சுய தீர்மானம், தனக்கு தானே ஒரு நியாயாதிபதியா நினைச்சான். நான் எடுக்கிற முடிவு நல்லது என்று நினைச்சு அவனை கொலை செய்தான். ஆனா அதனால நடந்தது என்ன தெரியுமா? மோசேயை 40 வருஷம் ஆண்டவர் ஆடு மேய்க்க விட்டுட்டார். அப்படி 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டார் மீதியான் தேசத்து. 40 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். 40 வருஷம் அவன் கோபத்தை அடக்கிறதுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ பெரிய கோபக்காரன், அவ்வளோ பெரிய கொலைக்காரன், அவ்வளோ மூர்க்க குறி பிடிச்சவன் தான் மோசே. ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டாரா? அவன் தேர்ந்தெடுத்த திசை தவறானது. அவனே தானே அவர் நியாயாதிபதியாக 2 பேரையும் உட்கார்ந்து நியாயம் பேசி 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்க வேண்டியவன் தன்னுடைய கோபத்தினாலே தான் எடுத்த முடிவு சரியானது என்று, தான் எடுத்த நியாயம் சரியானது என்று கொலை செய்தான். ஆனா தான் எடுத்த முடிவு தவறு என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி 40 ஆண்டுகள் மீதியான தேசத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 வருஷம் கழிச்ச உடனே மகிமையின் தேவன் மோசேக்கு தரிசனமாகி, மோசே எகிப்துக்கு போ. நான் போக மாட்டேன். ஐயோ அங்கதான் நான் கொலை பண்ணிட்டு வந்துட்டேனே. ஐயோ நான் போக மாட்டேன். அங்கதான் நான் கொலைகார லிஸ்ட்ல இருக்கிறேனே. ஐயோ தேட எடுக்கிற குற்றவாளியா இருக்கிறேனே, கிரிமினலா இருக்கிறேனே. ஐயோ நான் போக மாட்டேன். நீ தான் போகணும். இல்ல எனக்கு பேச வராது மந்த நாவு.
திக்குவை. அவனை மாதிரி பேச்சாற்றல், அவனை மாதிரி வான சாஸ்திரம், அவனை மாதிரி படித்தவன், அவனை மாதிரி கணித இல்லை, ஜோசியத்தில், அவனை மாதிரி பார்த்து கணிக்கிறதுல, அவனை மாதிரி உலகத்தில் எவனும் கிடையாது. பெஸ்ட் எஜுகேட்டட் அவன். ஆனால் அவன் சொல்கிறான், ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு திக்குவாய் மந்தன் அவன்றான். அவங்க அண்ணன் வர்றான், ஆரோன்னு. யாருப்பா அவரு? எங்கள் அண்ணன். சரி, நீ நான் சொல்றது நீ பேசாத, நீ பேச வேண்டியதெல்லாம் இவன் உனக்கு வாயா இருந்து பேசுவான். நீ ஒண்ணு வேணாம், நீ வா, கிளம்பி வாண்டான். கிளம்பி வா அண்ட சொல், கிளம்பி வா. இல்லாண்டவரே யாரையாவது அனுப்புங்க, திரும்ப சொல், யாரையாவது அனுப்பு, அவனையும் கூப்பிட்டு போங்க. ஏன்னா நான் கொலைகார லிஸ்ட்ல இருக்கிறேன், நான் தேடப்படுகிற குற்றவாளி, நான் வர முடியாது, நான் கொலை பண்ணிட்டேன். அதுக்கு தான் நீங்கள் பயந்து ஓடி வந்த 40 வருஷம் ஆளை விட்டுரு, செட்டில் ஆகிட்டேன். நல்ல மாமனார் வீட்டில் ஷிப்போரால் கிடைச்சிருக்கிறா, எனக்கு நல்ல மனைவி, 2 பிள்ளைங்க கிடைச்சி, நல்ல நிம்மதியாக வாழ்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கு. ஆளை விடு சாமி, நீ கூட்டிட்டு போ வேற யாரையாவது. நோ நோ நோ, நீ தான் வேணும், நீ தான் எனக்கு வேணும். உன்னை கொண்டு தான் அந்த இடத்துல தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். இல்லை 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 இல்லை, சரி நீங்க தான் ஆண்டவர்ன்றது என்ன எனக்கு அடையாளம் கொடுக்குறீங்க. உன் கையில் என்ன கோல், கீழே போடு, பாம்பா மாறிடுச்சு. புழு ஓடுறான், அதை வாழை பிடின்ற, வாழை பிடிச்சோன்னது கோலா மாறிடுச்சு. உன் கையை உரையில போடு, போட்ட உடனே 2 பேடு குஷ்டம் ஆயிடுச்சு. திரும்ப போடு, குஷ்டம் போயிடுச்சு. இதுக்கு மேல நான் கடவுள்ன்றது உனக்கு என்ன அடையாளம் கொடுக்கணும்? இப்போ கிளம்பு அப்படின்னா மோசே போயிட்டு தேவனுடைய திட்டத்தை வழி நடத்துதலின்படி போய் 23 லட்சம் ஜனங்களை, அதாவது 6 லட்சம் புருஷர்கள்னு பைபிள்ல இருக்கும். அதுக்கு 6 லட்சத்துக்கு 6 லட்சம் பொண்டாட்டியை சேர்த்துக்கோ. அந்த காலத்தில் 1 2 பெற்றிருப்பாங்க, கணக்கே கிடையாது. 12 10 15 17 அப்படிதான். அந்த காலத்தில் சரியான சாப்பாடு, ஆசீர்வாதம் அவங்களுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் 5 6 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நாம் இருவர் நமக்கு இன்னொருத்தர் எதுக்குன்ற கான்செப்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு போனா குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, எல்லாம் சுயநலவாதியாக மாறிடுவாங்க. சாப்பிட்றது, ஜாலியாக சுற்றுறது, ட்ரெஸ் பண்ணுறது, உலக வாழ்க்கையில் மேக்கப் பண்ணுறது, அப்படியே திரிஞ்சிக்கிட்டு வர்றது, அது விரும்புகிற மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறது, அது விரும்புகிற மாதிரி மேக்கப் போட்டுக்கிறது, அது விரும்புகிற மாதிரி சுற்றுறது. இப்படி ஒரு உலகம் இன்னும் கொஞ்ச நாளில் மாறலைன்னா என்ன கேளுங்க, மாறிடுச்சு, பாதி மாறிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. போயிட்டு தேவ திட்டத்தின்படி ஜனங்களை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். 4வதாக யோவான் 21:3 அதிகாரத்தில் பேதுரு தான் எடுத்த திசை, தான் தேர்ந்தெடுத்த திசை. இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு ஊழியம் செஞ்சவன், ஏசப்பா செத்த உடனே தானாக ஒரு முடிவை, ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு திசை, தனக்குன்னு ஒரு திசையை தேர்ந்தெடுத்துட்டான், ஒரு முடிவை எடுத்துக்கிட்டான். என்ன சொல்றான் தெரியுமா? படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உங்களோட கூட வருகிறோம். சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இவர் 12 சீஷன்ல ஒருத்தர் தான். யாரு? பேதுரு. இப்ப இவர் என்ன பண்றாரு? ஏசப்பா இறந்து போயிட்ட உடனே இவர் மறுபடியும் எங்க போறாரு? தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய வாழ்க்கைக்கு இவனே மறுபடியும், நம்மளுக்கு வேற வழி இல்லை, படிக்கல, நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மீன் பிடிக்கிறது தான், எக்ஸ்போர்ட், கிளம்பலாம், போய் தொலைய வேண்டியது தானே போறது. இவன் மற்றவங்கள சீசுகளை பார்த்து சொல்றேன், மீன் பிடிக்க போலான்னு இருக்கிறேன், நீங்க எல்லாம் யாராவது வர்றதா இருந்தா வாங்க, நாங்களும் வர்றோம்ட்டான். சபையில சிலவங்க எல்லாம் பாருங்க, போனா ஒழுங்கா போகாது. நாங்க அங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டோம், சூப்பரா இருக்கும், எப்படி நீங்க அங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆண்டவர் ஒன்றும் விட்டுருவார், ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற போஷிப், இங்க இருக்கிற புரோட்டீன் அங்க கிடைக்காது. ஆமென். புரோட்டீன் கிடைக்காதப்பா. உனக்கு அங்க சிக்கன் மட்டன் எல்லாம் கிடைக்கும், ஆனா புரோட்டீன் கிடைக்காது. இங்க சிக்கன் மட்டன் கிடைக்காது, புரோட்டீன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. எனர்ஜி ஃபுட் கிடைக்கும். ஆமென். ரெவலேஷன் ஃபுட் கிடைக்கும் இங்க. ஆமென். இங்க சத்தியம் கிடைக்கும். ஆமென். வேற இங்க எதுவுமே கிடைக்காது. பாஸ்டர் கிட்ட பணம், வெளிநாட்டு பணம் அப்படிலாம் கிடையாது. அப்போ பேதுரு தானா ஒரு காரியத்தை அவன் தேர்ந்தெடுத்து போறான். நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுரு தோல்வி அடைஞ்சிட்டான். தோல்விக்கு பின் தேவன் திரும்ப பேதுருவை அழைக்கிறார். செய்ய வேண்டிய பணி இன்னும் ஆழமாய் அதிகமாய் இருக்கிறது. வா பேதுரு. அங்க போய் மீன் பிடிக்கல, இப்போ தலைவருக்கு மீன் கிடைக்கல. இப்ப நம்ம ஏசப்பாங்க கரையில நின்று, பேதுரு எப்படி இருக்கிற, சட்டை இல்லை, பொத்துன்னு கீழே குதிச்சுறான், நிர்வாணமா இருக்கிறான். போட்ல இருந்து
ஐயோ, மேல் சட்டையை போட்டுக்கிட்டு குதிச்சிடான். அப்ப கீழே ஒன்றும் வச்சுப்பாரு. உன்னை நிர்வாணமாக்கிடுவான் பிசாசு. கடவுளை விட்டுட்ட, நீ மறுபடியும் நிர்வாணி ஆயிடுவ. ஐயோ, உலகத்துல நம்மளோட பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, மற்ற மதத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பணம் வாழ்க்கை இல்லையா? கடவுளை விரும்பி வாழ்ற வாழ்க்கை தாங்க உண்மையான வாழ்க்கை. அதுதாங்க அர்த்தமுள்ள வாழ்க்கை. இப்ப ஆண்டவர் சொல்ற, உன் வலது பரத்துல போடுப்பா அப்படின்னு போட்ட உடனே மீன் ஓடி இழுக்க முடியாத வலை கிளிய போகத்தக்கதாக ஆண்டவர் மீனை கொடுத்தார். அவர்கிட்ட 3 முறை கேட்டார், எப்பா என் ஆடுகளை மேய்க்கிறியா? ஆமாண்டவரே. என்ன நேசிக்கிறியா? ஆமா. 3 முறை கேட்கிறேன். என்ன நேசிக்கிறியா? ஆமாண்டவரே. என்ன நேசிக்கிறியா? ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களுக்கு நேசிக்கிறேன். திரும்ப திரும்ப கேட்கிறீங்க. என்ன சொல்றான்? திரும்ப திரும்ப என்ன கேட்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா? என் ஊழியம் செய்வியா? மறுபடியும் என் பணியை செய்வியா? என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பியா? ஆண்டவர் கைவிடல. அவன் தோல்வி அடைஞ்ச பிறகும் உன்னை கொண்டு நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். கடைசியாக நம்ம எத்தனை தடவை தவறான திசையில் சென்றாலும் தேவனின் கரம் நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்புவதற்கு, நம்மை திருத்துவதற்கு இருக்கிறது. அவர் பாசத்தோடு நம்மை திருத்துகிறார், கிருபையினால் நம்மை வழி நடத்தினார். ஆமென். நம்ம தேர்ந்தெடுக்கிற திசை தவறாக இருக்கலாம். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியாக தோன்றலாம், இல்லை நாம் போகிற பாதைகள் அழகாக தெரியலாம். கொஞ்ச நாள் லோத்து போல அழகாக தான் தெரியும், அங்க போனாதான் ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் மேல இருக்கிற ஜினிக்கியை பார்த்து நீங்க மயங்கிடுறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்த உடனே அங்க போன உடனே தான் இருக்குது ஐயோ 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 ஐயோன்னு. போன பிறகுதான் தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு ஹான்னு தெரியும், ஆனா போன பிறகுதான் தெரியும் ஐயோ ஐயோ ஐயோ. அல்லேலூயா. விரும்புகிற திசையில் நீ போகாதே, தேவன் உன்னை நடத்துகிற திசையில் வாழ்க்கையை கட்டிய நீ போறதுக்கு பிரயாணம் செய். நான் உங்களிடத்திலே ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை எதற்காக அழைச்சார்? நம்மை ஆண்டவர் எதற்காக? எனக்கு திசை மாறி போக தெரியாதா? எனக்கு வழி தவறி போக தெரியாதா? மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப தெரியாதா? பேதுருவை போல ஏன் இந்த அவமான நிந்தைகளில் நாம் ஏன் கர்த்தரை பின்தொடர்கிறோம்? ஏன் சோதனை நேரத்தில் துவண்டு போகாமல் ஆண்டவரை பின்தொடர்கிறோம்? நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை தவறானது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பாதை, என்ன திட்டம்? யோனாவை நினைவைக்கு போக சொன்னா அவன் தர்ஷீஸ்க்கு போறான். உன்னை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்? உன்னை எங்க சந்தித்தார்? எங்க ரட்சித்தார்? எந்த சபையில வச்சார்? நீ எங்க இருக்கணும்? நீ எங்க வாழணும்? முதல் இயேசுவே ஆண்டவர், நீ எந்த சபையில நீ காலடி எடுத்து வச்ச? நீ எங்க தேவனுடைய சமூகத்திலே முதல் நீ ஆண்டவரை சந்திச்சு எந்த சபையில சந்திச்ச? ஆண்டவர் உன்னை எவ்வளவு சத்தியத்திலே உன்னை நடத்தினார்? நீ விட்டு விடுகிறாய், நீ தவறி விடுகிறாய். நீ தேர்ந்தெடுக்கிற திசை, நீ தேர்ந்தெடுக்கிற வழி அது தவறானது. ஆண்டவரே உனக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொடுப்பான். சிலவங்களாம் அவங்களே வழியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை நாசமாய் நடுத்தரில் நிற்பாங்க, ஒரு சரித்திரமும் படைக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையே நாசமாயிடும். அவங்களும் வாழ மாட்டாங்க, வாழவும் நிறைய பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. யோசிச்சுப்பா, உன்னால ஆண்டவர் எதை செய்கிறார்? உன்னால ஆண்டவர் எதை தேசத்தில் செய்கிறார்? நீ யாருக்கு பிரயோஜனமாயிருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட பாதையிலே நீ நடக்கிறாய்? எதற்காக தேவன் உன்னை அழைத்தார்? யோனாவை கர்த்தர் விடல. மோசேயை கர்த்தர் விடல.
பேதுருவை கர்த்தர் விடல. சில நேரத்துல நம்மளை ஏன் ஆண்டவர் தேடி வர்றாருன்னா, ஏன் நம்மளை மன்னிக்கிறார், மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும், நம்மை திருத்தி அவருடைய கிருபையினால நல்ல பாதையில நடத்துவதற்காக. சில நேரத்துல அதை நாம் யோசிப்பதில்லை, சில நேரத்துல அதை நாம் அறிவதில்லை. ஆண்டவரிடத்தில் நீ ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நாங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை எங்களுடையதாயிராமல் நீங்க எங்களுக்கு தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வழி நடத்துகிற பாதையிலே நான் செல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள். என்ன சொன்னார்? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். Follow to me. Don't follow the world. Don't turn back the world. No turning back. Follow to Jesus. Follow to cross. அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தேவன் உங்களோடு இருப்பார்.